நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 204வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காஞ்சி காமாட்சியும் காஞ்சிபுரமும் தான். காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தில் இருக்க மெயின் மூலஸ்தான ரூபம். அது மேல் கையில் பாசம் அங்குஷம், முன்கையில் கரும்பு வில்லும் புஷ்பபானம் வச்சுட்டு பத்மாசனத்தை உட்காந்துருக்கா அம்பாள். இப்போ இந்த காமாட்சியினுடைய வரலாறு பார்க்கலாம் வாங்க. அதாவது காஞ்சிபுரம் சொன்ன உடனேயே காமாட்சி அம்மனுக்கு இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, 3 விதமான காமாட்சி காமகோடியில் இதில் இருக்கா. காமகோட்டத்தில் என்னென்னா, சொர்ண காமாட்சி, தபஸ் காமாட்சி, திரிபுராம்பிகை 3 சொல்லியிருக்கு. சொர்ண காமாட்சி தான் பங்காரு காமாட்சி. முஸ்லீம் படையப்படும் போது அவளை பாட கட்டி எடுத்து போயிடுறா. ஏன்னா அபரஞ்சின்ற சொக்க தங்கம், கலப்படமே இல்லை, அது மாதிரி பண்ண விக்கிரகம் அது. அதுதான் பிலாகாசத்துலேயே வந்ததுன்னு இருக்கு. அம்பாளுடைய வலப்பக்கத்தில் ஒரு ஹோல் இருக்கும், கொஞ்சம் தள்ளி. ஜஸ்ட் ஜென்ரலாக பார்க்க நமக்கு தெரியாது, வெளி பார்வையாளுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப கிட்ட போய் எட்டி பார்த்தா பார்க்க முடியாது. அதில் பாலை குடமாக கொட்டி அபிஷேகம் பண்ணுவாள் அந்த துவாரத்தில். ஸோ அது எங்கே போகிறதுன்னு தெரியாது, அவ்வளோ பாலும் போயிடும் உள்ள. அந்த வழியாக தான் வந்தா அம்பாள் உதயமானது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி உதயமானம் வரும்போது அவள் 2 கையோடு தான் வந்தான்ருக்கு. ஸோ அந்த 2 கையை பார்த்தா பங்காரு காமாட்சி, இட் கேன் டேலி. ஸோ சொர்ண காமாட்சி, சொர்ணாங்கி, சுகஹஸ்ஸை, சூதலிங்க வல்லப்பை, தர்மதேவி என்ற பெயர் இவளுக்கு. அடுத்ததாக தபஸ் காமாட்சி, பக்கத்தில் அம்பாளுடைய வலப்பக்கத்தில் கருங்கல்ல சிலாரூபமாக இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 அடி, ஒரு 2 to 3 feet இருக்கும். அது ஒரு காலை மடக்கிண்டு, அதாவது தன்னுடைய எப்படியே இருக்கிற பொசிஷனில் இருக்கும். ஒரு காலையே தபஸ் பண்ணுவோம் பஞ்சாக்னியில். ஒரு காலை அப்படியே மடக்கிண்டு, ஒரு கையை தூக்கி சிரசில் வச்சுட்டு ஒரு கையை நாபியில் வச்சுருக்க மாதிரி இருக்கும். 2 கை தான் அம்பாளுக்கு அங்கே. ஸோ அவள் தபஸ் காமாட்சி. அடுத்ததாக இவள் திரிபுரான்ற சக்தி, பராசக்தி, திரிபுரை, ராஜராஜேஸ்வரி, மகா காமேஷ வல்லபை, காமகோடி காமாட்சி அப்படின்னு பேர் அவளுக்கு. ஸோ இந்த ஸ்வர்ண காமாட்சி போகமூர்த்தி, இவ தபஸ் காமாட்சி யோகமூர்த்தி, இவ ஞானமூர்த்தி. யார்? இந்த மூலஸ்தான விக்கிரம நம்ம பார்க்குறோமே, இவ ஞானமூர்த்தியாக இருக்காவோ. இவளுக்கு முன்னாடி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுனால, உக்கிரமாக இருந்ததுனால, ஆதிசங்கரை 2001 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துக்கு சேரும்போது பார்க்குறாரு. அங்கே சில இதெல்லாம் துஷ்பிரயோகங்கள்லாம் இருந்தது. அவளெல்லாம் திரத்திட்டு தே ஆக்குபைட் த டெம்பிள். அப்புறமா அந்த ஸ்ரீசக்கரப்பை எடுத்து ஸ்தாபிக்கிறார். ஆதிசங்கர் வரும்போதே 32 குடும்பங்களை, ஸ்ரீவித்யா குடும்பங்களை நர்மதை நதியில் ஈஸ்வரர். அவள் தான் காஞ்சிபுரத்தில் இந்த ஸ்ரீவித்யா முறையில் பூஜை பண்ணக்கூடியவா. ஸோ அதில் ஒரு 3 குடும்பங்கள் இன்னும் இருக்குது இப்போது. ஸோ ஆதிசங்கரோட கூட சுரேஸ்வர ஆச்சாரியார். இப்போ கூட சிங்கேரியில் சொல்லுவாள் சுரேஸ்வரன். சிங்கேரிலேருந்து வந்துட்டார் அவர், இங்கே தான் வந்தார் காஞ்சிபுரத்தில். இங்கே அவர் தான் மந்திரமிஸ்ரர். ஸோ இன்றைக்கும் அதுக்கு அத்தாரிட்டி பிரமாணம் என்னென்னா, மந்திரமிஸ்ரர் அக்ரஹாரம்னே இருக்குது காஞ்சிபுரத்தில், இப்போயும் இருக்குது. ஸோ அங்கே அவர் பேர் இல்லை, அவருக்கு நன்றி கடனாக வச்ச பேர் அது. ஸோ மந்திரமிஸ்ரர் அக்ரஹாரம். காஞ்சிபுரத்தில் சாரதா பீடமும் இருக்குது. அதே தெருவில் போனால் நம்ம மடத்து எந்த திசையை நோக்கி இருக்கோ அதே மாதிரி சாரதா பீடம். அங்கே நான் போயிருக்கேன் அந்த காலத்தில். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ எப்படி சொல்கிறாருன்னா, மகாகவி காளிதாசன், ஹூ லிவ்ட் இன் உஜ்ஜைன், அவன் என்ன சொல்கிறான், புஷ்பேஷு ஜாதி, புஷ்பங்களே ஜாதி புஷ்பம் வசதி, புருஷேஷு விஷ்ணு, நகரீச ரம்பா நாரீசரம்பா நகரேஷு காஞ்சின்றான். புஷ்பேஷு ஜாதி, புருஷேஷு விஷ்ணு, நாரீசரம்பா நகரேஷு காஞ்சி. நகரம்னாலே அவன் உஜ்ஜைன்லாம் சொல்ல, அவன் என்ன சொல்கிறான், காஞ்சிபுரம் தான் நகரம்னு சொல்லியிருக்கின்ற. அவ்வளோ ஃபேமஸான இடம் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. நம்ம வி ஷுட் ஃபீல் ப்ரௌடு. ஏன்னா ஸ்ரீசக்கர ரூபத்திலேயே கட்டியிருக்கா இந்த நகரத்தை. ஸ்ரீசக்கர வடிவிலேயே நிர்மாணிக்கப்பட்ட நகரம் காஞ்சிபுரம். அதுதான் அதனுடைய பவர். அதனால தான் ஏரியல் வியூ, இந்த ட்ரோன் வச்சு பறித்து பிடிக்கிற ஆளை மாதிரி பிடிச்சா ஓரளவுக்கு யூகிக்க முடியும். அப்படி வந்துருக்குண்டு காஞ்சிபுரத்தின் சென்ட்ரல் பொசிஷன் தான் இது.
நாபிஸ்தானம் சொல்லியிருக்கு. இது காமாட்சி அம்மன் கோவில் தான் நாபிஸ்தானம். காஞ்சிபுரத்தில் எந்த சிவன் கோவில்லையும் அம்பாள் கிடையாது. இவ தான் அம்பாள், காமாட்சி தான் அம்பாள். எல்லாம் சிவலிங்கம்லாம் இருக்கும், கச்சபேஸ்வரர் இருக்கும், அங்கே அம்பாள் இருக்காது, இவ தான். அதே மாதிரி பிரம்மபுரி ஈஸ்வரர் தேனம்பாக்கத்தில் போனால் இவ தான் அம்பாள், அங்கே அம்பாள் சன்னதி தனியாக கிடையாது. சிவலிங்கத்துக்கு பின்னாடி வேணால் அம்பாள் உருவம் செதுக்கிருக்கலாம், ஆனால் வந்து தனி அம்பாள் சன்னதி கிடையாது எங்கேயுமே. அதே மாதிரி எல்லா சாமி இன்க்ளூடிங் வரதராஜ பெருமாள்லேருந்து எல்லா சாமிக்கும் பிரம்மோத்சவம் அப்படி பூர்த்தி ஆகும்னா காமாட்சியை வந்து 3 சுற்றணும் அவள், அப்போ தான் பூர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்கு. இது வந்து சைவ வைஷ்ணவ பேதம் கிடையாது, அந்த மாதிரி பண்ணியிருக்கா அந்த காலத்துலேயே அதை. ஸோ இந்த இதை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த வந்து ஐயன் அளந்த இருப்படி நாடு கொண்டு அண்டமெல்லாம் பொய்ய இவ வந்து தர்மங்களை வளர்த்தான்னு சொல்லியிருக்கு. 32 இது 2 படி நெல் தராரு. அந்த 2 படி நெல்லை வாங்கி இவ வந்து விதைச்சு தர்மத்தை வளர்த்தான்னு சொல்லப்படுறது. அம்பிகை கருப்பா சிவப்பானுவா. அம்பாள் வந்து கருஞ்சிலையாக இருக்கும்போது இந்த அம்பாள் ஸ்வரூபம் எல்லாம் ஆதிசங்கர் சௌந்தர்யில் சொல்லும் போதில் அவள் வந்து சிவப்பாக தான் இருக்கார். என்ன சிவன் வந்து சித்தஸ் படிக்க ரூபாயா கிளாஸ் மாதிரி இருக்கார். அவர் வெள்ளை வெண்மையான மேனி, பொன்னாறு மேனியனே அதான் சொல்கிறது. சிவனோட அம்பாள் சேரும்போது இந்த ஸ்படிக மாட்டம் பிரகாசிக்க சிவன், ஸோ அவரும் சிவப்பா மாறிடுறான் சொல்லப்படுறது. அம்பிகை ஜெயதி கருணா காசித் அருணா என்கிறது ஆதிசங்கர அருளை சௌந்தரலகரி. நிறமில்லாத சிவம் உலகை காக்கும் கருணையினால் அருணவர்ணம் கொண்டு பிரகாசிக்கின்றதுனா சிவப்பு நிறம். சூரியோதயத்துக்கு முன்னால் வான்வழியர் கிழக்கில் பிரகாசிக்கின்ற சிவப்பு தான் அந்த அருண நிறம். அருணகருண ஜாலை ரஞ்சதா சாபகாச வித்ர ஜப படிக்க புஸ்தக பீதகத்தை இதகர பாராட்சியா புல்க கல்கார சம்தா நிவசத் பாலா நித்திய கல்யாணம் செய்யலான்ற பாலா மந்திரத்தில் தியான ஸ்லோகத்தில் வரும் அது. ஸோ அந்த மாதிரி அன்பு கருணை இவற்றை சிவப்பாகவே சொல்வது வழக்கம். ராகம் அனுராகம் என்பதே ரத்தம் என்ற பதம் வந்தது. தமிழிலும் மனச்செம்மை செவ்விய உள்ளம் என்றெல்லாம் சொல்கிறோம். இதுவே காமாட்சியின் சிவப்பு கருணை வர்ணம் சொல்லியிருக்கு. சௌந்தரலகரியின் 23ஆம் ஸ்லோகத்தில் சக்தியிடம் சிவாம்சம் அடங்கி விடுவதை குறிப்பிடுகின்றது. தேவி உடல் முழுவதும் அருண நிறம், 3 கண்கள், கிரீடத்தில் சந்திரகலை, பாதி உடலை கொண்டதில் திருப்தி அடையாமல் தேவி முழு உடலையுமே ஆக்கிரமித்து கொண்டு விடுகிறார். இவர் சிவப்பாக்கிறதுனால பரமேஸ்வரனோட முழு உடல் அவர் வெள்ளையாக இருக்கிறது கப்பலையிட சிவப்பாக மாறிடுறாராம். பிரம்மம் என்பதற்கு வர்ணம் இல்லாத சுத்த ஒளி மாதிரி, அது காரியமே இல்லை. ஆனாலும் சகல காரியங்களுக்கு ஆதாரமான சக்திகளும் அதில் தான் உள்ளன. எல்லா வர்ணங்களும் சுத்த ஒளிக்குள் இருக்கிற மாதிரி காரியம் இல்லாத பிரம்மம் அதனை தன்னைத்தானே உணர்ந்து கொண்டது தான் அதன் முதல் காரியம் அப்படி சொல்லப்படுறது. சிருஷ்டியை செய்கின்ற பிரம்மா, பரிபாலிக்கின்ற விஷ்ணு, சம்ஹார் ருத்ரன், மாயையின் அதிபதியான ஈஸ்வரன் இவர்களை தமது 4 கால்களாக கொண்ட மஞ்சத்தில் சாட்சா பரபிரம்ம ஸ்வரூபிணியாக அம்பாள் விட்டிருக்காருக்கு. காமேஸ்வர காமேஸ்வரி என்ற சிவப்பு பிரிந்தவுடன் செம்மஞ்சளான பிரம்மாவும் லட்சுமியும் பிரிந்து வெளிப்படுகிறார்கள். நீளமான மகாவிஷ்ணுவும் பார்வதியும் ஆவிர் வைத்தார்கள். வெள்ளையாக ருத்ரனும் சரஸ்வதியும் தோன்றிவிட்டார்கள். பிரம்மசக்தியிலிருந்து இரட்டையாக தோன்றிய இவர்கள் சகோதரர்கள். பிரம்மனுக்கும் லட்சுமிக்கும் தங்க நிறம், தாமரை ஆசனம். பிரம்மா ஜீவராசிகளை பெருக்கினார், லட்சுமி ஐஸ்வர்யத்தை பெருக்கினார். நீலமேக சாமள வர்ணம் கொண்ட விஷ்ணுவும் பார்வதியும் இப்படியே உடன் பிறந்தவர்கள். பரிபாலனமும் மாயா விலாசமும் முக்கியமாக இருக்கின்ற நிலை இது. அதனால தான் விஷ்ணு மாயான்னு சொல்லப்படுது அம்பாளை. பிரம்மசக்தியிலிருந்து 3 ஜோடிகள் தோன்றியிருப்பது காரணம் உண்டு. இவர்களுக்குள் ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணை மணந்தாக வேண்டும். அதனால் இந்த ஜோடியை மாற்றி சேர்க்குறேன், அப்போ தான் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கு. காமம் என்ற வார்த்தை பொதுவான ஆசையை குறிக்கும். விரும்புவதுதான் ஆசை. 4 புருஷார்த்தங்களில் தர்மம், அர்த்தம், காமத்திற்கு பின் மோட்சம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோட்சம் வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். மோட்சத்திற்கு உத்கிருஷ்டமானதும்
பரம கோடியாக இருப்பதினாலும் காமகோடி என்பது பெயர். காமகோடி காமாட்சி தான் நம்ம சொல்கிறோம். அது சொல்லியிருக்கு. ஸோ அம்பிகை வந்து காஞ்சி மரத்தை காஞ்சி நகரத்தை தேர்ந்தெடுத்தா தபஸுக்கு சொல்லும்போது ஒரு சமயம் பரமேஸ்வரன் பார்வதியும் கைலாசத்தில் ரொம்ப அன்னோன்யமாக இருந்துருக்கா. அப்போ பார்வதி விளையாட்டாக பின்னாடி வந்து சிவனுடைய கண்களை மூடுறா. அப்போ அண்ட சராசரமும் கருப்பாக மாறிடுறது. அதனால் கரும நேரம் அடைஞ்சிடுறாகும். இருள் சூழ்ந்துடுறது. அப்போ அப்புறம் வந்து இவர் சாபம் கொடுத்துட்றார் சிவனை. ஒரு நாள் மாதிரி ஆயிடுத்து பாரு பூமியெல்லாம் சொல்லி, நீ பூமியில் போய் தபஸ் பண்ணுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு காசி கஷேத்திரத்தில் போய் அன்னபூர்ணியாக இருந்து தபஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்பி தென்னாடு வர. தென்னாட்டில் வரும்போது இவளுக்கு என்னென்ன இது பண்ணிருக்கான்னா, புலித்தோல் சோமவிருத்தமாகவும் குடம் ஆதாரப்பீடமாகிய அதன் சூத்திரமாகியும் மனசு லிங்க ஸ்வரூபமாகவும் மாலை வில்வம் மாலையாகவும் குடை நாகாபரணமாகவும் யோகதண்டம் திரிசூலமாகவும் சாமரைகள் 2 பெண்களாகவும் விசிறி கிளியாகவும் குடம் குடதீபமாகவும் புஸ்தகம் காமதேனுவாகவும் வருத்த பயிர் முளையோடு கூடியதாகவும் எங்கே மாறுறதோ அங்கே தபஸ் பண்ணுன்னு சொல்கிறார். அதெல்லாம் காஞ்சிபுரத்தில் நடந்ததாக சரித்திரம் சொல்கிறது. ஸோ அப்புறம் எல்லைகள், காஞ்சிபுரத்தினுடைய எல்லைகள் சொல்லும்போது முதல் எல்லை கிழக்கில் சமுத்திரம், தெற்கில் தட்சிணா பினாக்கினி, மேற்கில் சிலாகிருதம், வடக்கில் சுவாமி புஷ்கரணி. 2வது ஆவரண எல்லை கிழக்கில் மகாபலிபுரம், தெற்கில் தேவகிரி, மேற்கில் விரிஞ்சிபுரம், வடக்கில் நாகலாபுரம். 3ஆம் ஆவரண எல்லை கிழக்கில் திரிவேணி சங்கம நகரம், தெற்கில் வியாக்கரபுரம், வடக்கில் நந்தி கங்காபுரம், மேற்கில் ஷீராபதி நகரம். இப்படின்னு சொல்லி அதனுடைய எல்லைகளை வேறு குறிப்பிட்டிருக்கு. அம்பிகையின் சக்தி எதற்குமே எல்லாத்துக்குமே அந்த காமகோட்டம் என்பது சொல்லி காமகோஷ்டம் சிதித்தாய என்று சிதம்பரம் அம்பிகை சிலாசாரணம் குறிக்காத. ஒவ்வொரு இடத்துலையும் காமகோட்டம் வந்து அம்பிகையோட கோவிலே காமகோட்டம் தான் சொல்லப்படுறது. தொண்டை நாட்டிற்கு காஞ்சியை தலைநகராக கொண்டு 3ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை பல மன்னர்களும், 10ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை சோழ மன்னர்களும், 14ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை விஜயநகர மன்னர்களும் ஆண்டு வந்திருக்கின்றனர். சோழர் ஆட்சியில் இது ஜெயங்கொண்ட சோழபுரம் மண்டலம் என்று பெயர் வந்திருக்கிறது. காஞ்சிபுரத்துக்கு சீன யாத்திரையான யுவான் சுவாங் கிபி 640 வந்து சில காலம் தங்கியிருந்தார். அவர் திராவிட நாட்டை தலோபித்து என்று, காஞ்சியை கிஞ்சிட்டு என்றும், இந்த நகர் 7 மைல் சுற்றளவு உள்ளது எழுதியிருக்கார் யுவான் சுவாங். நகர அமைப்பு நிபுணரான கெட்டஸ் என்பவர் காஞ்சி அக்காலத்தில் மிக அழகு பெற அமைக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறார். பல்லவரசுகளின் தலைநகராக விளங்கியிருக்கிறது. பிற்கால சோழ அரசர்கள் காஞ்சியை தன் வடபுறத்து தலைநகராக கொண்டனர். விஜயநகர மன்னர்கள் முடிச்சூட்டு விழா எல்லாம் காஞ்சியில் தான் நடைபெற்றிருக்கிறது. காஞ்சிபுரம் என்ற பெயர் ஏன் வந்து கேட்பது, பெண்கள் இடுப்பில் அணியும் இந்த ஒட்டியானத்திற்கு காஞ்சி என்று பெயர். இந்த நாட்டிற்கு அந்த ஆபரணம் போன்று இருப்பதால் காஞ்சி பொன்மயமாக மின்னியபடியால் காஞ்சனபுரம் தான் பேர். காஞ்சனபுரம் தான் காஞ்சிபுரமாக மாறிடுத்துன்னு சொல்லப்படுறது. காஞ்சி புராணத்தில் காஞ்சி, முப்புவனசாரம், காமபீடம், தபோமயம், மும்மூர்த்தி வாசம், துண்டீரபுரம், இளைய சித்து, சர்வசித்தி வாசம், கன்னிகாப்பு என்ற பெயர்கள்லாம் குறிப்பிடப்படுகிறது. காமாட்சி ஆலயத்தில் காமகோட்டத்திற்கு ஸ்ரீபுரம், பத்மநாயகம், ஜீவன் முக்திபுரம், காமகோடி என்ற பெயர்களே உண்டு. வசிஷ்டரால் ராமனுக்கு உபதேசிக்கப்பட்ட சிந்தாமணி என்ற தந்தனூரில் பஞ்சபூத பீடங்களில் ஒன்றான ஆகாஷ பீடமே இந்த காமகோட்டம் என்று கூறப்படுகிறது. இங்கு 108 சிவாலயங்களும் 18 விஷ்ணு ஆலயங்களே உள்ளன. அதையும் சொல்லியிருக்க. ஸோ ஏகாம்பரேஸ்வரர் ஆலயெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நான் போலது. ஸோ இந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு தனி ஒரு பவர் உண்டு.
மிச்சம் எல்லா இடத்துலலாம் காமாட்சி காமாட்சி இருந்தால் கூட நிறைய கோவில்களில் இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற கோவிலெலாம் வந்து காமாட்சி அம்மன் தான் இருக்கும். நிறைய கோவிலை பார்க்கலாம் நம்ம அந்த சைடில். சிறுகரும்பூர் ஒரு இந்த ஒச்சேரின்ற பக்கத்தில் வருது, அங்கே கூட சுந்தர காமாட்சி அம்மன் தான் பேர் இருக்கும். அங்கே அதெல்லாம் நின்ற கோலத்தில் இருக்கும். அது இதெல்லாம் சொல்லி இன்றைக்கி வந்து இந்த காமாட்சியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், காஞ்சிபுரத்தை பற்றி பார்த்துக்கலாம் சொல்லி இந்த 204வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.